ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பேய் இருக்கா இல்லையா, பார்த்திருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா என சந்திரமுகி படத்தில் வடிவேலு கேட்பது போலத்தான் SIT எனப்படும் சிறப்பு புலனாய்வு குழுவை பார்த்து கேட்க தோன்றுகிறது. தர்மஸ்தலாவில் எலும்புக்கூடுகள் இருக்கா இல்லையா, தூய்மை பணியாளர் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி பாலியல் படுகொலைகள் நடந்திருக்கா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா என கேட்கும் அளவுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை மீண்டும் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக தர்மஸ்தலா விவகாரத்தில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கர்நாடக மாநிலம் தக்ஷிண கன்னடாவின் தர்மஸ்தலாவில் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களின் உடல்களை புதைத்ததாக மஞ்சுநாதா கோவிலில் வேலை செய்த முன்னாள் தூய்மை பணியாளர் சின்னையா கொடுத்த பரபரப்பு புகார் நாட்டையே உலுக்கியது. இது குறித்து விசாரித்த SIT எனப்படும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தூய்மை பணியாளர் சின்னையா அடையாளம் காட்டிய 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தினர். ஆனால் பெரிய அளவில் எதுவுமே கிடைக்கவில்லை என கூறப்பட்டது. இதனால் பொய் புகார் அளித்ததாக சின்னையாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவரை பின்னால் இருந்து இயக்கியதாக ராஷ்டிரிய இந்து ஜாகரண வேதிகை அமைப்பு தலைவர் மகேஷ் திமரோடி, சமூக ஆர்வலர்கள் ஜெயந்த், கிரிஷ் மட்டன்னவர் உள்ளிட்டோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். சின்னையா நீதிமன்றத்தில் கொடுத்த மண்டை ஓட்டை 2012இல் தர்மஸ்தலாவில் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட கல்லூரி மாணவி சௌஜன்யாவின் மாமா விட்டல் கவுடா கொடுத்ததாக தகவல் வெளியானது. இதனால் அவரும் விசாரிக்கப்பட்டார். மண்டை ஓட்டை தர்மஸ்தலா பங்களாகுட்டா வனப்பகுதியில் இருந்து எடுத்து வந்ததாக சௌஜன்யாவின் மாமா விட்டல் கவுடா வாக்குமூலம் அளித்தார். அதாவது செப்டம்பர் 12 அன்று சிறப்பு புலனாய்வுத்துறை நடத்திய சோதனைக்கு பிறகு நேத்ராவதி குளியல் தொட்டிக்கு அருகில் உள்ள பங்களாகுட்டேயில் பல உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதை கண்டதாக கூறும் விட்டல் கவுடாவின் காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியது. அந்த வீடியோவில் விட்டல் கவுடா, முதல் மகாஜரின் போது 3 மனித எலும்புக்கூடுகளை பார்த்தேன், 2வது மகாஜரின் போது நிலத்தின் அடியில் உடல்களின் குவியலை கண்டேன், மொத்தம் நான் 5 எலும்புக்கூடுகளை பார்த்திருக்கிறேன் என்றார். அவரை வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்று SIT அதிகாரிகள் விசாரித்தனர். பின்பு விட்டல் கவுடா வெளியிட்ட வீடியோவில் பங்களாகுட்டா வனப்பகுதியில் நிறைய எலும்புக்கூடுகள் பூமிக்கு மேல் இருப்பதை பார்த்ததாகவும் குழந்தையின் எலும்புக்கூடு இருந்ததாகவும் கூறியிருந்தார். இதையடுத்து பங்களாகுட்டா வனப்பகுதியில் சோதனை நடத்த வழக்கின் விசாரணை அதிகாரி ஜிதேந்தர் குமார் தயமா தலைமையிலான குழுவினர், வனத்துறையினர், கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள், தூய்மை பணியாளர்களுடன் சென்றனர். தக்ஷிண கன்னடா உதவி கலெக்டர் பெல்தங்கடி தாசில்தாருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இதுபோல விட்டல் கவுடாவையும் அழைத்து செல்லவில்லை. காலை 11 மணிக்கு துவங்கிய சோதனை மாலை 4 மணிக்கு முடிந்தது. சோதனை முடிந்து வெளியே வந்த போது பிளாஸ்டிக் சாக்கு பைகளை கட்டி வெளியே எடுத்து வந்தனர். பிளாஸ்டிக் பைப்புகளும் எடுத்து வரப்பட்டன. சோதனையின் போது நிறைய எலும்புக்கூடுகள் சிக்கி உள்ளதாக தகவல் வெளியாகி மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. எலும்புக்கூடுகளை பள்ளம் தோண்டி எடுக்கவில்லை என்றும் தரைக்கு மேல் இருந்துதான் எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அதாவது 9 வெவ்வேறு இடங்களில் மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவற்றில் 6 மண்டை ஓடுகளும் அடங்கும். தேடுதல் நடவடிக்கையின் போது துணி துண்டுகளும் மீட்கப்பட்டன, மண் மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டன. இதுகுறித்து SIT அதிகாரி ஒருவர் கூறும் போது, தேடலின் போது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது உண்மை, ஆனால் நடவடிக்கை இன்னும் முழுமையடையவில்லை. இந்த கட்டத்தில் நாங்கள் எந்த கூடுதல் விவரங்களையும் வெளியிட முடியாது என்றார். எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட 5 இடங்களில் மகசர் நிறைவடைந்ததாகவும் கூறப்படுகிறது. அடையாளம் காணப்பட்ட மற்ற இடங்களில் வியாழக்கிழமையும் ஆய்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேடுதல் நடவடிக்கையின் போது துணி துண்டுகளும் மீட்கப்பட்டன, மண் மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டன.
இந்த தேடுதல் நடவடிக்கையில் எஸ்ஐடி அதிகாரிகள், தடய அறிவியல் நிபுணர்கள், குற்றச்சம்பவங்கள் நடந்த பகுதி அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள், வருவாய் அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டனர். இந்த குழு காலை 11:30 மணி அளவில் காட்டுக்குள் நுழைந்து மதிய உணவு இடைவெளிக்காக மதியம் 2:30 மணிக்கு திரும்பி தேடுதலை மீண்டும் தொடங்கியது. இரவு 7 மணி அளவில் இந்த நடவடிக்கை முடிந்தது. 7 முதல் 8 வாளிகள் மற்றும் சாக்குப்பைகளில் எலும்புக்கூடுகளை எஸ்ஐடி பணியாளர்கள் எடுத்துச் சென்றதாக தெரிகிறது. எஸ்ஐடி எஸ்பிக்கள் ஜிதேந்திரகுமார் தயாமா மற்றும் CA சைமன் ஆகியோர் சம்பவ இடத்தில் இருந்தனர். புகார்தார சாட்சி போலீசார் அழைத்த மண்டை ஓடு பங்களாக்குட்டே காட்டு பகுதியில் இருந்து சேகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சௌஜன்யாவின் மாமா விட்டல் கவுடா சமீபத்தில் அந்த இடத்தை சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு காட்டினார். அதன் பிறகு பெல்தங்கடி வனப்பகுதிக்குட்பட்ட காட்டுப்பகுதியில் விட்டல் கவுடாவை அழைத்து சென்று சிறப்பு புலனாய்வு பிரிவு சோதனை நடத்தியது. அந்த நேரத்தில் எலும்புக்கூடுகள் மேற்பரப்பில் கிடந்ததாக கூறப்படுகிறது. எலும்புக்கூடுகளை தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்ததாகவும் எஸ்ஐடி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எலும்புக்கூடுகள் உள்ளூர் போலீசாரிடம் மேலும் விசாரணைக்காக ஒப்படைக்கப்படலாம் என்று எஸ்ஐடியின் மூத்த அதிகாரி தெரிவித்தார். இதனால் தர்மஸ்தலா பாலியல் படுகொலைகள் விவகாரத்தில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.